ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருமுறை இயேசு எரிகோ பட்டணத்தின் வழியே கடந்து செல்லுகையிலே அந்த ஜனக்கூட்டங்கள் மிகவும் திரளாய் காணப்பட்டது. இயேசு கடந்து செல்கிற பகுதிகளில் எல்லாம் கூட்ட நெரிசல்கள் பயங்கரமாய் இருந்தது. அப்பொழுது சகேயு என்னும் ஒரு மனிதர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று காணுவதற்கு ஓடோடி கூட கடந்து சென்றார். கட்டத்தின் மரத்தின் மேலே ஏறி நின்றார். காரணம், அவர் குள்ளனாய் காணப்பட்டார். எல்லா ஜனங்களாலும் ஒதுக்கப்பட்டவராய் பாவியாய் காணப்பட்டார், கருதப்பட்டார். ஜனங்கள் எல்லாரும் சகேயுவை வெறுத்து ஒதுக்கினார்கள். ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே கடந்து செல்ல முடியாதபடி இருந்தது. ஆனால் எல்லா ஜனங்களும் இயேசுவை பார்க்க ஓடி வந்தார்கள். சகேயு கூட அப்படிதான், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள. ஆனால் பாருங்கள், இயேசுவோ சகேயுவை பார்ப்பதற்காக வந்தார் எரிகோவிற்கு. கட்டத்தி மரத்தின் மேலே பார்த்து, சகேயுவே, நீ கீழே இறங்கி வா, நான் உன்னோடு கூட தங்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள். இவர் பாவியோடு தங்க வேண்டும் என்று பிரியப்படுகிறாரே என்று சொல்லி. ஜனங்களுடைய பார்வையிலே சகேயு பாவியாக கருதப்பட்டார். தேவனுடைய பார்வையிலே சகேயு அவருடைய பிள்ளையாக கருதப்பட்டார். அதே போலதான் இன்றைக்கு எல்லா ஜனங்களும் உங்களுடைய பழைய வாழ்க்கையை சொல்லி சொல்லி அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய காரியத்தை செய்ய விடாதபடிக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி சொல்லி உங்களை முறுமுறுத்து கொண்டு இருக்கிறார்களா? உங்களை குறித்தே பேசி உங்களை தடுத்து கொண்டு இருக்கிறார்களா? பயப்படாதிருங்கள். நீங்கள் பந்தியிலே கடைசியில கூட அமர்ந்திருந்தாலும் என் கர்த்தர் உன்னை தான் பார்க்கிறார். அவருக்கு தேவை நீதான். இன்றைக்கு உன்னை ஜனங்கள் வெறுத்து ஒதுக்கலாம், ஆனால் இயேசு உன்னை தான் பார்ப்பதற்காக ஓடி வந்திருக்கிறார். சகேயுவினுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, விடுதலை வந்தது. அதே போல கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்க்கிறார். இப்பொழுது நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம், அவ்வளவுதானா என்று சொல்லி, எல்லாரும் ஒதுக்குகிறார்கள் என்று சொல்லி. ஆனால் தேவன் ஒதுக்கவில்லை, அவர் உன்னை காண்கிறார். உன் குடும்பத்திற்குள்ளே சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கொடுக்கிறார். சந்தோஷத்தோடு களிகூர்ந்து காணப்படுங்க. எல்லார் மத்தியிலும் தேவன் உங்களை உயர்த்துவார். God bless you.